வணக்கம். நோ கோட் ஒர்க் ஃப்ளோஸ் மற்றும் ஏஐ எப்படி பிசினஸ மாத்துதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. இந்த நம்பரை பாருங்க. இமெயிலை விட வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஓபன் பண்றது 98% அதிகம். சமையல்ல இதுக்கு பேர் தான் கான்வர்சேஷனல் காமர்ஸ். கஸ்டமர்ஸ் கூட உடனுக்குடன் நேரடியா மெசேஜ் மூலமா பேசுற ஒரு சூப்பர் டெக்னிக். ஆனா இதை டெவலப் பண்ண காஸ்ட்லியான கோடர்ஸ், சிக்கலான கோடிங்னு நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்களா? கவலை விடுங்க. இங்க தான் விஷுவல் கேன்வாஸ் என்ட்ரி ஆகுது. கோடிங் நாலேஜ் இல்லாமலே சின்ன டீம் கூட பெரிய ஒர்க் ஃப்ளோஸ் ஈஸியா உருவாக்கலாம். டியாஃப்ளோ சினர்ஜி கோட்ஸ் தளங்கள்ல டிராக் அண்ட் டிராப் மூலமா யார் வேணாலும் எவ்வளோ பெரிய சர்வீஸ் ஃப்ளோஸையும் சிம்பிளா டிசைன் பண்ணிடலாம். இமெயில் ஓபன் ரேட் வெறும் 25% தான். ஆனா வாட்ஸ்அப் 98%. மக்களோட கவனம் எங்க இருக்குன்னு புரியுதா? டேட்டா பொய் சொல்லாது. பல்க் வைஸ் பாருங்க. வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் பண்ணா கஸ்டமர் சப்போர்ட் செலவு அப்படியே பாதியா குறையுது. இங்க ஒரு ட்ரிக் இருக்கு. ஆட்டோமேஷனோட வேகமும் வேணும், அதே சமயம் மனிதர்களோட அந்த பர்சனல் டச்சும் குறையக்கூடாது. சரியா? கீவேர்ட்ஸ், பட்டன்ஸ், மீடியான்னு எல்லாத்தையும் சேர்த்து பல்க் வைஸ்ல ஒரு பவர்ஃபுல் ஆட்டோமேட்டட் ஃபனலை நீங்களே ஈஸியா செட் பண்ணலாம். போர் அடிக்கிற பழைய சாட்பாட்ஸ் காலம் முடிஞ்சுது. இப்போ சுயமா சிந்திச்சு கஸ்டமர் கிட்ட இயல்பா பேசுற ஏஐ ஏஜென்ட்ஸ் ட்ரெண்ட் ஆரம்பிச்சாச்சு. சார்ல்ஸ் ஏஐ ஏஜென்ட்ஸ் ரொம்ப ஸ்மார்ட். கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசி உங்க சிஆர்எம் டேட்டாவோட சூப்பரா கனெக்ட் ஆயிடும். உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ். 52% கஸ்டமர்ஸ் தங்களுக்கு ஏஐ பொருட்கள் பரிந்துரைக்கணும்னு ரொம்பவே விரும்புறாங்களாம். ஒருத்தர் வாட்ஸ்அப்ல பேண்ட் வேணும்னு கேட்டதும் அவங்களுக்கு ஏத்த சரியான அளவை ஏஐ உடனே கண்டுபிடிச்சு சொன்னா எப்படி இருக்கும்? இது ரொம்ப சிம்பிள் பாஸ். சார்ல்ஸ் சொல்ற இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே பிசினஸ்ல வெற்றி கேரண்டி. நம்ம இப்போ ஒரு புது உலகத்துக்குள்ள போறோம். கஸ்டமர் வாய் திறந்து கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க தேவையே ஏஐ கணிச்சிடும். எக்ஸ்பர்ட் சொல்றது இதுதான். பிசினஸ்ல கஸ்டமர்ஸ் கூட பேசுற அந்த உரையாடல் முறை தான் இனி எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. கடைசியா ஒரு கேள்வி. இந்த ஸ்மார்ட்டான ஏஐ புரட்சிக்கு மாறாம உங்க பிசினஸ் எப்படி மார்க்கெட்ல நிலைச்சு நிக்க போகுது? யோசிங்க.